வணக்கம். இன்னைக்கு பெங்களூர்ல மல்லேஸ்வரம் ஏரியால இருக்க 3 முக்கியமான டெம்பிள் பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கோயில் ஸ்ரீ தக்ஷிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி க்ஷேத்ரா. இந்த கோயில் 400 இயர்ஸ் ஓல்ட். சின்ன கோயில் தான் அண்ட் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் ஃபுல்லா மண்ல புதைஞ்சிட்டதாவும் 1997ல இந்த ஏரியா டெவலப் பண்றப்போ இந்த கோயில முழுசா தோண்டி எடுத்ததா சொல்றாங்க. மோஸ்ட்லி எல்லா கோயில்லயும் சிவனுக்கு ஆப்போசிட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் நந்தி இருக்கும். பட் இந்த கோயில்ல சவுத் ஃபேசிங்ல சிவனுக்கு மேல தான் இந்த நந்தி இருக்கும். அண்ட் இந்த கோயில் குளத்துல நீங்க மீன் கூட நிறைய ஆமை பார்க்கலாம். கோயில் நந்திட்ட இருந்து வர தண்ணி டைரக்டா சிவலிங்கம் தலையில விழுறதுனால பாக்குறதுக்கு அபிஷேகம் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்றது ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது கங்கம்மா தேவி கோயில். இந்த கோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்த சிவன் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு. இந்த கோவில்ல இருக்க கங்கம்மா தேவி இந்த மல்லேஸ்வரமோட ஊர் தேவதை அப்படி சொல்றாங்க. 2004ல இந்த கோயில் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. 1928ல இருந்து இந்த கோவில்ல எவ்ரி இயர் மே மந்த் கங்கம்மா ஜாத்ரா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். 3 டேஸ் நடக்கிற ஃபங்க்ஷன் இது. இதுல கரகம் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே பண்ற பூஜையும் இந்த கோயில்ல ரொம்ப ஸ்பெஷல். நெக்ஸ்ட் பார்க்க போறது காடு மல்லேஸ்வரா டெம்பிள். இந்த கோயில் ஃபுல்லா இப்படி நிறைய மரம் காடு மாதிரி இருக்கிறதுனால கூட இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னா ஸ்ரீ மல்லிகார்ஜுனா சுவாமி டெம்பிள். அதனால தான் இந்த ஏரியாவுக்கு மல்லேஸ்வரம்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. அண்ட் இந்த கோயில் ரொம்ப பழைய கோயில். இது கிட்டத்தட்ட இந்த மல்லேஸ்வரம் ஏரியாவுக்கு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. இந்த கோயிலோட மூலவர் சிவபெருமான் மல்லிகார்ஜுன சுவாமி. மூலவர் பக்கத்திலே இந்த கோயில்ல பார்வதி அம்மன் அப்புறம் விநாயகர் பக்கத்திலே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே சன்னதியில எல்லா சாமியும் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த சாமி மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வள்ளி தெய்வானையோட முருகர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், நவகிரகம் இப்படி எல்லா சாமியுமே இந்த ஒரே கோவில்ல இருக்கு. இந்த கோயிலோட லெஃப்ட் சைட்ல முருகர், விநாயகருக்குன்னு தனியா குட்டியா ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 100 நாக சிற்பங்கள் வச்சிருக்காங்க. இது கூடவே பெருசா 7 தலை நாக சிற்பமும் இருக்கு. இந்த கோயில் முழுக்கவே இவ்ளோ ட்ரீஸ் இருக்கிறதுனால இந்த கோயிலோட ஆம்பியன்ஸே பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பார்த்த 3 கோயிலுமே ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரே நாள்ல இந்த 3 கோயிலும் கவர் பண்ணிடலாம். இந்த 3 கோயில் மட்டும் இல்ல, இந்த ஏரியால இன்னும் நிறைய கோவில் இருக்கு. பிளஸ் இந்த கங்கம்மா தேவி கோயில் பக்கத்திலேயே ஒரு விஷ்ணு கோயில் கூட உண்டு. பட் நான் போன டைம் அது க்ளோஸ்ட். இந்த கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு நிறைய கம்யூட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நான் சூஸ் பண்ணது மெட்ரோ. நீங்களும் மெட்ரோல டிராவல் பண்ண பிளான் பண்றீங்கன்னா மந்த்ரி ஸ்கொயர் மால் ஸ்டாப்ல இறங்கிடுங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா மால் போற வே சூஸ் பண்ணிக்கோங்க. மால்ல இருந்து காடுமல்லேஸ்வரா டெம்பிள் போறதுக்கு ஆட்டோ எடுத்தீங்கன்னா அண்டர் 100 ருபீஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்க ஆட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.